ஓகே சார். என்ன சார் இது? மாட்டி அடிக்கிற மாதிரி தண்டபாணி அடிச்சிருக்கீங்க. அவரு என்ன தப்பு பண்ணாரு? அவர்தான் எதுக்காக விமலோட குரல்ல பேசினேன்னு தெளிவா சொல்லிட்டாருல. அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனை பண்றீங்க? என்ன சிஸ்டர், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சொல்லுங்க சிஸ்டர், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது வந்து ரேணுகா ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி நீங்க தண்டபாணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதான் ஏதாவது உண்மை தெரிஞ்சுதா, என் வீட்டுக்காரரை பத்தி ஏதாவது பேசினாரான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். சிஸ்டர், அவன் கல்லூரி மங்க சிஸ்டர், வாயவே திறக்க மாட்டேங்கிறான். அவர் திறக்காம எங்க போயிட போறாரு? அவனை பிடிச்சி உதைக்கிற உதையில விமல் மாமா எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம விடவே மாட்டேன். அப்புறம் நீங்க இது கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னமோ இவங்க ஹஸ்பண்ட், இவங்க ஃபேமிலியே ஃப்ராடு தனமான ஃபேமிலி மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. என் வீட்டுக்காரரு சொசைட்டில ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. நாங்க எதுக்கு சார் சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு வேலையை பண்ண போறோம்? சரிங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேனே வச்சுப்போம். ஆனா உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒருத்தன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று நீங்க கூட்டு கண்டிக்கணும், இல்ல போலீஸ்க்காவது இன்ஃபார்ம் பண்ணும். அதான் நான் போறேன். இப்போ நீங்க ஜாமீன்ல எடுக்க தானே வந்திருக்கீங்க? ஆமா சார், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தண்டபாணிய ஜாமீன்ல எடுக்கிற நோக்கத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆக வேண்டிய கதையை பாருமா, போய் ஜாமீன்ல எடுக்க போறாங்களா? அவரு வாயை திறக்காம இங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட நகரவே முடியாது. நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு இன்ஸ்பெக்டர். அவர் தான் நடந்ததை சொல்லிட்டாருல. திரும்ப திரும்ப அவரை போட்டு அடிக்கிறதுனாலயும் உதைக்கிறதுனாலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க சார். இப்ப வரைக்கும் வனிதாவுக்கு அவர் வீட்டுக்காரர் எங்க இருக்காருங்கிற விஷயம் தெரியாது. தெரிய வேண்டான்னு அவர் நினைக்கிறதுனாலதான் தெரியப்படுத்தாம இருக்காரு. தன்னோட வைஃபுக்கே தெரிய வேணாம்னு நினைக்கிற விஷயத்த எப்படி சார் சம்பந்தம் இல்லாத மூணாவது மனுஷனுக்கு சொல்லுவாரு? சம்பந்தமே இல்லாத மூணாவது மனுஷனை விட்டு போன்ல பேச சொன்ன ஒருத்தர் தான் இருக்கிற இடத்த மட்டும் ஏன் சொல்லி இருக்க மாட்டாரு? அப்படி இல்ல, தண்டபாணிய எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும். அவரு தப்பா எதுவும் செய்யக்கூடிய ஆள் இல்ல. நம்ம குடும்பத்துக்கும் சரி, ரேணுகா குடும்பத்துக்கும் சரி, அவரு ரொம்ப வேண்டப்பட்டவரு. நமக்கு கெடுதலா அவரு எதுவும் நினைக்க மாட்டாரு. கெடுதல் நினைக்க தெரியாதவன் தான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா? விமல் மாமா வாய்ஸ்ல உங்கள்ட்டையும் நம்ம எல்லார்ட்டையும் பேசி ஏமாத்திருக்கான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? அது ஏன் சார், அவருதான் இவங்க வீட்டுக்காரர் கேட்டுக்கிட்டதுனால தானே செஞ்சேன்னு சொல்றாரு. அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எதையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்கு தெரிய வேண்டியது எங்க விமல் மாமா எங்க இருக்காரு, என்ன ஆனாரு, அதை பத்தின உண்மையை அவன் வாயை திறந்து சொல்லியே ஆகணும். அவன் சொல்லாத வரைக்கும் அவனை நான் இங்கிருந்து விடுறதா இல்லை. நீங்க கோர்ட்டுக்கு போங்க, லாயரை பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு உண்மை தெரியணும், அவ்வளவுதான். அது வந்து நீங்க தப்பா நினைக்கலன்னா. இதை பாருங்க சிஸ்டர், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டில் பேசிக்கலாம். நீங்க ஸ்டேஷன்லாம் வரக்கூடாது, புரியுதா? விமல் மாமாவை கண்டுபிடிச்சு கொண்டாந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த பன்னாடப்பா என்னன்னா, மாமா ஹவாலா கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு, அதான் தலைமுறை நம்ம சொல்றது எல்லாமே போய். மாமா மேல எந்த ஹவாலா கேஸும் இல்லை. சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கே நானே ஃபோன் பண்ணி கேட்டேம்மா. இவன் சும்மா வாய்க்கு வந்தபடி ஹவாலா கேஸ் அது இதுன்னு வளரானா தவிர உண்மையை சொல்லவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கான். இவன் நம்ம ஆளுங்கிட்டலாம் எப்படி உண்மையை வர வைக்கணுன்றது எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா வீட்டுக்கு போங்க. மாமாவை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் வீட்டுக்கு வரேன், ஓகேவா? நீங்க போங்க சிஸ்டர். வா. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ரேணுகா வா.
எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருப்ப. நல்லா தான் இருக்கும். ஏன்னா தலையில் சொட்டுற தண்ணி எதமாக சொட்டும் போது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் போனதுக்கு அப்புறம் தான் அது வேலையவே காட்ட ஆரம்பிக்கும். புரியலையா? இப்போ சொட்டு சொட்டா விடுற தண்ணி கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் உன் தலையில ஏதோ பாறாங்கல்ல தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரியே இருக்கும். என்ன பண்றது? அடிச்சு பார்த்தாச்சு, உதச்சும் பார்த்தாச்சு, எல்லா டார்ச்சரும் பண்ணியும் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறியாடா. அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட். ஓகே, வெளியில தான் இருப்பேன். உனக்கு எப்ப என்கிட்ட பேசணும்னு தோணுதோ கூப்பிடு, உள்ள வரேன். கண்டிப்பா கூப்பிடுவேன். ஏன்னா இந்த வலி தாங்கிக்கிற மாதிரி இருக்காது. வெயிட் அண்ட் see. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். வாங்க சிஸ்டர், வாங்க. என்ன சிஸ்டர், என்ன இந்த நேரத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட அந்த தண்டபாணிய பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அவரு ஏதாச்சும் பேசினாரா? என் வீட்டுக்காரரை பத்தி ஏதாச்சும் சொன்னாரா? நீங்க வேற சிஸ்டர், அவன் சரியான கல்லூரி மகனா இருக்கான். வாயவே திறக்க மாட்டேங்கிறான். 100% கிரிமினல்ஸ் கூட இவ்வளோ மோசமாக நடந்துக்க மாட்டானுங்க. எவ்வளோ அடி, எவ்வளோ உதை, 4 லத்தி உடஞ்சிருக்கு. ஆனால் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். இவன் ஏன் அப்படி இருக்கானே தெரியல. ஆனா நான் அவனை சும்மா விடுறதா இல்லை. அவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்காம விடவே மாட்டேன்.
விமல் மாமா என்ன ஆனாரு, எங்க போனாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இவன் ஏன் விமல் மாமா நம்ம கிட்ட போன்ல பேசி நடிச்சான்? இந்த உண்மையெல்லாம் அவன் வாயிலிருந்து நான் வர வைக்காம விடவே மாட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இல்ல அது அது வந்து நீங்க இப்படி அடிச்சு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகட்டும், இவெல்லாம் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறான்? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேற. வந்து ஆமா, தண்டபாணிய ஸ்டேஷன்ல வச்சா விசாரிக்கிறீங்க? வந்து போறவங்கலாம் இந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சா பாக்குறவங்க ஏதாச்சும் தப்பா நினைக்க மாட்டாங்க? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இந்த ஒரு ஆளுங்கள்லாம் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க முடியாது. பின்ன கமிஷனர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டீங்களா? இவட கமிஷன் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் காஃபி டிஃபன்லாம் வாங்கி ஊட்டி விடுறோம். நீங்க வேற இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கேஸே இல்லாம தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல சிஸ்டர், எல்லா ஸ்டேஷன்லையுமே எல்லா இன்ஸ்பெக்டரும் தனக்குன்னு தனியா விசாரிக்க ஒரு இடத்த வச்சிருப்பாங்க. அங்கதான் கூட்டிட்டு போய் அடிச்சு உதச்சு விசாரிக்க முடியும். எனக்கு கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அவரை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? அவனுக்குன்னு ஹோட்டல்ல ரூமா போட முடியும்? எங்க ஸ்டேஷனுக்கு பின்னாடியே தனியா ஒரு இடம் இருக்கு. அங்க யாருமே வரமாட்டாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா. அங்கதானே கட்டி வச்சு தனியா உரிக்க முடியும். ஐயோ, அந்த வீட்டுக்கு வேற நீங்க தனியா வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்க வேற சிஸ்டர், அதே நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு கான்ஸ்டபிளோட மாமனார் வீடா. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த இடத்த தான் பயன்படுத்தியிருக்காங்க. நான் தண்டபாணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதும் அந்த கான்ஸ்டபிள் இந்த இடத்த பற்றி சொன்னார். சரி, நமக்கும் தனியாக விசாரிக்க ஒரு இடம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு பதிலாம் கேட்குறீங்க? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் கேட்குறேன்னா, என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சோ என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலல்ல, அதான். அதே சமயம் தண்டபாணி வேற அடிச்சு உதச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு கடுக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சிஸ்டர், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணுன்றது எனக்கு தெரியும். இன்னும் 1 or 2 days தான். மாமாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவ்வளோ ஏன் விமல் மாமாவே நேரில் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். சிஸ்டர், போங்க, போய் நிம்மதியாக தூங்குங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க வனிதா. ரேணுகா, ஒரு முக்கியமான விஷயம். தண்டபாணி அந்த முத்தையா எங்க அடைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு.
என்னது, அடைச்சு வச்சிருக்காங்களா? லாக்அப்ல தானே இருக்காரு. அப்படின்னு நீயும் நானும் நம்பிட்டு இருக்கோம். உண்மையிலேயே லாக்அப்ல இல்ல தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி உள்ள ஒரு வீட்ல தான் அடைச்சு வச்சிருக்கானா. அட கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேணுகா. ப்ராப்பரா கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ப்ரொசீட் பண்றது அது வேற விஷயம். இவன் கொஞ்சம் வேற மாதிரி நடந்துப்பான் போல தெரியுது. இப்போ வரைக்கும் தண்டபாணி மேல எந்த கேஸுமே ஃபைல் பண்ணாம ஜஸ்ட் விசாரிச்சுட்டு மட்டும்தான் இருக்கான். அதுவும் அவரை போட்டு ரொம்ப அடி அடின்னு அடிச்சிருக்கான். ஐயோ, அவனே சொல்றானா பாத்துக்கோயே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படி அடிச்சு கேட்டாதான் உண்மை வருமா? லாக்அப் குள்ள வச்சு அடிச்சா வரவங்க போறவங்க கண்ணில் பட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறது வழக்கமா? ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்க வனிதா. இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல ரேணுகா. தண்டபாணி இவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். பாவம், அவன்கிட்ட அடிபட்டு செத்து போயிட்டாருன்னா சாகுற வரைக்கும் நம்ம மனசாட்சி நம்மள கூண்டுகிட்டே இருக்கும். நீ கவலைப்படாத வனிதா, எப்படியாவது தண்டபாணியை நான் காப்பாத்துறேன். நீ காப்பாத்த போறியா? என்ன விளையாடுறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணி தானே ஆகணும். நமக்காக அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற தண்டபாணிக்கு நாம செய்யக்கூடிய குறைஞ்சபட்ச உதவி இதுதான் வனிதா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற வீடுன்னு தானே சொன்ன. நீ கவலை விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ பாத்துக்கிறியா? நான் வேணா கூட வரட்டுமா? தேவையில்ல வனிதா, அது பெரிய ரிஸ்க் ஆயிடும். ஆமா, முத்தையா எங்க? இப்ப வீட்ல தானே இருக்கான். ஆமா ஆமா, அங்கேயும் எப்படியும் காவலுக்கு ஆள் போட்டிருப்பான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அங்க வந்தனா உன் மேல தேவையில்லாத சந்தேகம் வரும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நானே தண்டபாணி எப்படியாவது காப்பாத்திடுறேன். காப்பாத்தி சேஃபா ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? சரி, இப்ப நீ போனை வை. இங்க என்ன நடக்குது ரேணுகா? இப்பவாது என்கிட்ட நீ உண்மையை சொல்லலாமா? உனக்கு எனக்கு நடுவுல எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாம பேசிக்கிட்டு ஒப்பந்தம். என் வாழ்க்கையில கையிலன்ற ஒரு பொண்ணால நான் பட்ட கஷ்டத்தை சொல்லாம மறைச்சேன் பாரு. அது ஒண்ணுதான் நான் மறைச்ச விஷயம். அதையும் ஒரு கட்டத்துல உன்கிட்ட நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அந்த மாதிரி எந்த ஒரு ரகசியமும் உன்கிட்ட இருக்காதுன்னு தான் இப்ப வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த தண்டபாணி விஷயத்திலையும் விமல் விஷயத்திலையும் திரும்ப திரும்ப நீ வனிதா கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் கேட்கிறப்பெல்லாம் நீ எதையோ சொல்லி சமாளிக்கிறது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இங்க பாரு ரேணுகா, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜை பார்த்து உள்ளுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்னால யூகிக்க முடியும். உன் மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு ரேணுகா. நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறேன்னு என் மனசுல பட்டுச்சு. ஆனா நான் அதை கேட்கிறப்பெல்லாம் நீ இல்ல இல்லன்னு சொன்ன பாத்தியா, அத நான் நம்பினேன். அந்த நம்பிக்கைக்கு காரணம் உன் மேல நான் வச்சிருக்கிற மரியாதை. ஆனா இந்த தண்டபாணியை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காப்பாத்தி ஆவேன்னு நீ பேசிக்கிட்டு இருந்த பாரு, அதான். இதுக்கப்புறமும் நீ உண்மை என்னன்னு சொல்லாம மறைக்க பார்த்துட்டு இருந்தனா நமக்குள்ள அப்புறம் சரியா வராம போயிடும். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இத பாருங்க, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் எதுவும் செய்யலங்க. ஆனா தேவையில்லாம யாரோட சுமையையோ தூக்கி உங்க தலையில இறக்கி வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. பைத்தியமா ரேணுகா நீ? நீ தேவையில்லாத யாரோட சுமையோவா நீ தூக்கி சுமந்துகிட்டு இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்? நீ எனக்கு தேவையில்லாத சுமையா? அப்படி இல்லைங்க.
ஆனா இத பாரு, மரியாதையா இப்ப உண்மையை சொல்லிடு. தண்டபாணி இப்ப எங்க இருக்கான்? முத்தையா தண்டபாணியா தனியா எங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காருனா உண்மையிலேயே அதுக்கு வேலிடா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். விமல் என்ன ஆனாரு? விமல் காணாம போனதுக்கும் தண்டபாணிக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும்.